சார் நீங்க கேட்ட ஏக் துஜே के लिए பாட் அந்த காதல வைங்க, ஏதாவது வெடிகுண்டு இருக்க போகுது. तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना. செக்ரட்டரி, புரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணை உங்களுக்கு புடிச்சு போச்சு. ரைட், மேரேஜ பிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. என்னங்க அப்படியே திகைச்சு போயிட்டீங்க? இங்க ஒரு சோபா இருந்துச்சு. ஓ, இங்க இருக்கா? இல்ல, நீங்க சொல்ற மிஸ்டர் கார்த்திக் ரொம்ப பெரிய இடம், ரொம்ப வசதியானவங்க, ஹை கிளாஸ் பீப்புள். நாங்க சாதாரண மிடில் கிளாஸ். என்ன சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு ரயில்வே ஸ்டேஷன்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க முதலாளியோட சம்பந்தம் வச்சுக்கிட்டீங்கன்னா மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் ஆயிருவீங்க. இத பாருங்க, எங்க முதலாளியோட பிரின்சிபல், அவர் கட்டிக்க போற பொண்ணு அழகா இருக்கு, எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவாவும் இருக்கக்கூடாது. இப்படித்தான் ஒரு பொண்ணோடைய போட்டோவை பார்த்தாரு, புடிச்சு போச்சு. நிச்சயதாம்பளும் பிக்ஸ் பண்ணியாச்சு. நலங்கு வைக்கிறப்போ அந்த பொண்ணு கை நீட்டிச்சு. அதுக்கு இருக்க விரலோ 6. என்ன கூப்பிட்டு பாருன்னாரு. நானும் பார்த்தேன், 11 விரல் இருந்துச்சுங்க. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? கேன்சல். அடுத்து சார்ஜ் கவர்மெண்ட்ல எங்களை விட வசதியான ஒரு பொண்ணை பார்த்தாரு, அழகா இருந்துச்சு. பிக்ஸ் பண்ணுனாரு. பிக்ஸ் பண்ணேன். பொண்ணு பாக்குற அன்னைக்கு அந்த பொண்ணு போட்டிருந்த மூக்கு கண்ணாடியை கழட்டி பார்த்தா அந்த பொண்ணு இப்படி பாக்குதுங்க. யார பாக்குதுன்னே தெரியல. குத்து மதிப்பா பாக்குற பொண்ணை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு. அப்புறம் என்னங்க ஆச்சு? கேன்சல். எங்களுக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஏன்? இல்ல, இவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் தேவைதானான்னு யோசனையாவும் இருக்கு. ஐயே, இங்கதான் நீங்க தப்பே பண்றீங்க. உங்க பொண்ணு எங்க பாஸ் எட்ட நின்னு பாத்திருக்காரு, கிட்ட வந்து பாத்திருக்காரு, புடிச்சு போச்சு, ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதானே மேரேஜ பிக்ஸ் பண்ண நானே வந்திருக்கேன். இருந்தாலும் ஏன் உங்க பொண்ணுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் என்ன, மேரேஜ் செலவெல்லாம் எங்க முதலாளி பாத்துக்குவாரு. இந்த டவுரி கொடுக்கணும், கௌரி கொடுக்கணும், சௌரி கொடுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்ல. இப்ப நீங்க தான் ஓகேன்னு சொல்லணும். என்னது, பொண்ணு ஊமை ஜாடியில சொல்லுது? ஒருவேளை பொண்ணு ஊமையா இருக்க இருக்கு? பாத்தீங்களா, இது மாமியாவுக்கு, அது மணப்பொண்ணுக்கு. அன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு பாக்குறீங்களா? அப்புறமா வருது. அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு நீங்க வேஷ்டி சட்டை எதுவுமே கட்டக்கூடாது. அட என்னங்க, எல்லாமே பேண்ட் தான். நீங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஸ் கிட்ட போய் சொன்னேன், அவ்வளவுதாங்க. அவருக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. நெல்லிக்கு போய் பட்டு புடவைகளை அள்ளிக்கிட்டு வாங்கினார். நகை கடைக்கு போய் நகையும் நட்டையும் எடுத்துட்டு வாங்கினார். நட்டு எதுக்குங்க, அது பம்பு செட்டுக்கு போறதுன்னு நகையை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். கல்யாணத்தன்னைக்கு 6 அடி நீளம் இலை, கூட்டு அங்கே, பொரியல் இங்கே, சோறு நடுவுல வைக்காமலா போறாங்க. கூட்டு எடுக்கணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு தான் எடுத்துட்டு வரணும். அவ்வளவு பிரமாதமா செய்ய போறோம் கல்யாணத்தை. நாதஸ்வரம் கேபி சுந்தரம்பாள். இது யாரோ வாசிப்பாங்களே, யாரு சார் அது? சிட்டி பாபு. சரி, அவர் வாசிக்கிட்டு. என்னங்க, வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன எங்க பேச விடுறீங்க? அதுவும் சரிதான். என்ன எல்லாம் பிடிச்சிருக்கா இல்ல மாத்தணுமா? வேண்டாங்க, நல்லா இருக்கு. நீங்க சொல்றீங்க, பாப்பா சொல்ல மாட்டேங்குதே. என்ன பாப்பா கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி பாக்குது? என்னம்மா அப்படி திடீர்னு எந்திரிச்சு உள்ள வந்துட்ட? அவங்க ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்க? இன்னும் தெரியலமா, லேசா ஜுரம் வர மாதிரி இருக்கு. ஜுரமா? இரு, ஏதாவது மருந்து கொண்டு வரேன். கவலையே படாதீங்க, இது கல்யாண ஜுரம். அனாசின் சாப்பிடுங்க, 4 வழியில வேலை செய்யும். விக்ஸ் மூக்கு, தொண்டை, நெஞ்சு 3 வழியில வேலை செய்யும். 4ஆ 3ஆ நீங்க பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. வாங்க. ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பேக்கு திரும்பி போறாங்க. அவங்கள ஏர்போர்ட் வரைக்கும் விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க. மத்த விஷயம் மத்த விஷயமா? ஓ, உங்களுக்கே தெரியும். பாருங்க. சரிங்க. மத்த விஷயம்னா என்னமா? ஐயோ, உன் தலை. ஆமாமா, நானே வச்சுக்கிறேம்மா. சரி.
மாட்டிக்கிட்டேன். லேட் பண்ணாம சீக்கிரம் சீர் பண்ணுவா. என்னங்க உங்களை தானே? என்ன ராஜேஸ்வரி? ஒரு நிமிஷம் வரீங்களா? ஐயோ ரம்மி இல்லாம நான் அவசரப்பட்டு இருக்கேன். இப்ப போய் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு? ஐயோ சொன்னா கேளுங்களேன். நீங்களா இன்னும் டிஃபன் சாப்பிடல? இதோ அனுப்பிச்சிடுறேன். அப்படியா? எனக்கு இங்கே அமைச்சறேன். கொஞ்சம் வரீங்களா? சரி, இந்த கேம் நான் இல்லப்பா. என்னாச்சு? ஏன் நான் என்ன தங்க சொல்லுவேன்? நம்ம பொண்ணுக்கு கண் பார்வை போயிடுச்சுங்க. 6 வருடம் இருந்ததுக்காக ஒரு பொண்ணை நிச்சயதார்த்த அன்னைக்கே கேன்சல் பண்ணிட்டாரு. மாறுதல் இருந்ததுக்காக இன்னொரு பொண்ணை பொண்ணு பாக்குற அன்னைக்கே கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ அதேதாங்க, அத நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன செய்யறதுன்னு புரியலையே. ராஜேஸ்வரி வருத்தப்படாத. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு சீதாவை கண்டாக்ட் ஆச்சு போயிடலாம். வாமா சீதா வா. மெதுவா. மெல்ல. ஐயோ மாமா. ஓகே பரமா மேல. எப்படி பார்? டாக்டர் என்னாச்சு? சீதாவுக்கு ஏன் திடீர்னு கண் பார்வை போச்சு? ஒன்னும் பயப்படாதீங்க, எல்லா டெஸ்டும் பண்ணிருக்கேன். நாளைக்கு ரிசல்ட் சொல்றேன். மிஸ்டர் கார்த்திக், நீங்க விரும்பின மாதிரியே எந்தவித குறையும் இல்லாத ஒரு அழகான பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ரியலி யூ ஆர் வெரி லக்கி. பெஸ்ட் ஆஃப் லக். तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजान. சீதா அம்மா அம்மா இத பாரு. இந்த அறையில தான் உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் புருஷனை எப்படியாவது சமாளிச்சிடுவியா? இருமா கொஞ்சம் இரு. சீதா இந்தம்மா, நீ எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேம்மா. அப்படி போம்மா போ. இப்ப நான் கதவை சாத்திக்கிறேன். நீ வெளியில இருந்து கதவை திறந்துட்டு வரியா? இரு. அம்மா சீதா அம்மா மெதுவா மெதுவா. இங்க சோஃபா இருக்கு. இங்க இருந்து நீ ஒவ்வொரு அடியா எண்ணெய் வச்சுக்கிட்டே வா. இத பாரு. 1 2 மெதுவா 3 4 5 6 7 8 9 10. இருமா இரு. உன் இடது கைக்கு பக்கத்துல கீழே சீட்டெல்லாம் வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்துல பழம் இருக்கு. இதெல்லாம் கூட பழம் தான். இப்ப இருமா. இப்ப உனக்கு நேரா உன் புருஷன் உட்கார்ந்துருக்கான்னு வச்சுக்க. அவருக்கு பால் டம்ளரை எப்படி கொடுப்ப? அவர் பார்த்து கொடுமா. நேரா பார்த்து கொடு. உன்னாலதான் பார்க்க முடியாது. அதனால நீ வெக்கப்படுற மாதிரி தலையை திருப்பிக்கிட்டு இந்தாங்க பாலுன்னு நீட்டுமா. இந்தாங்க பாலு. அவ்வளவுதாம்மா. இப்ப அவர் வாங்கிட்டாரு. வாங்கி குடிச்சிட்டு இது எங்க வைப்பாரு? நீ வாங்கி கீழே வை பார்க்கலாம். அங்கதான் 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 வச்சிருமா. அவ்வளவுதாம்மா. என்னால சமாளிக்க முடியுமா? முடியுமா? முடியும். உன்னால நிச்சயமா முடிஞ்சாகணும். அந்த தாய் நம்மள கைவிட மாட்டாமா. தைரியமாயிரு. தைரியமாயிருமா.
வா சீதா. ஏன் அங்கே நின்னுட்ட? வா. பால் சாப்பிடுங்க. என்ன பால் சும்மா கீழே விட்டுட்டியே? நான் பார்க்கல. பார்க்கலையா? நான் கவனிக்கல. நான் கவனிச்சிட்டேன். வாங்க. பயந்துட்டியா? சீதா, பொதுவாவே முதலிரவுல புருஷனை பாக்குறப்ப ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஏற்படுற பயம்தான் இது. என்ன புது உறவு, புது இரவு இல்லையா? என்னங்க என்னங்க, உங்களை தானே. என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? எழுந்து முதல்ல காஃபி சாப்பிடுங்க. காஃபி? எனக்கு இப்ப காஃபி வேண்டாம். வேற என்ன வேணும்? ரொம்ப குறும்புதான். முதல்ல குளிக்கு வாங்க. வாங்க. ஓகே ஓகே. என்னங்க இது? அம்மா பாத்துட்டு போறாங்க. பாக்கட்டும், என்ன போ. ஆச்சரியமா இருக்கு டாக்டர். நேத்து ராத்திரி எல்லாம் கண்ணு தெரியலன்னு சொன்ன என் பொண்ணு இன்னைக்கு காலைல நல்லா பார்வை தெரியுதுன்னு சொல்றாளே. ஆமா டாக்டர், இப்ப கூட உங்களை என்னால நல்லா பார்க்க முடியுது. இதைத்தான் மாலை கண்ணுன்னு சொல்றோம். நைட் பிளைண்ட்னஸ். இதுக்கு ஃபாரின்ல இருந்தா மருந்து வர வைக்கணும். சீக்கிரமா வர வச்சிருவோம். அது வரைக்கும் நீங்க இந்த மருந்தே கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வாசிதா, 6 அடிக்கு இன்னும் 5 நிமிஷம் தானே இருக்கு. என்ன செய்வேன்? இந்த பாவி பொண்ணு இந்த நேரம் பார்த்துதானா புருஷன் கூட ஷாப்பிங்க்கு போகணும். ஐயோ, மணி 6 ஆச்சுன்னா அவளுக்கு கண்ணு தெரியாது. அவ புருஷனுக்கு தெரிஞ்சுட்டா. அம்மா, தாயே, நீதான் காப்பாற்றணும். நல்ல வேலை, தெய்வ மாதிரி வந்து என் குழந்தையை காப்பாத்துறீங்கம்மா. நான் உங்க உதவிய என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. சாந்தி, உனக்கு ஒன்றும் அடிப்படலையா? இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இவதான் இவனுக்கு மனைவியா? நல்ல வேலை, டைமுக்கு மருந்து கிடைச்சிருச்சு. சீக்கிரமா குணமாயிடும். ரொம்ப நன்றிங்க. நாங்க போயிட்டு வரோம். அம்மா. என்னம்மா? எனக்கு பார்வை மறுபடியும் வந்துரும்ல? என்னம்மா நீ? டாக்டர் தான் சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன சந்தேகம்? வா. மாலக்கண்ணா, யார் பேசுறது? நானா? உங்க பாஷையில சொல்ல போனா ஒன்றரை கண்ணி பேசுறேன்.
இப்ப புரிஞ்சிருக்குமே. இந்த மாறுகண்ணிக்காவது பகலா இருந்தாலும் ராத்திரியா இருந்தாலும் கண்ணு தெரியும். ஆனா உங்க மனைவி மாலக்கண்ணிக்கு இருட்டிட்டா புருஷன் எங்க இருக்கானே தெரியாது. Stop it. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலங்கிற பொறாமையில கதை விடுறியா? நான் ஒண்ணு கதை விடல. உங்க மனைவி கிட்ட கேளுங்க. அவ தினமும் டாக்டர் கிட்ட கண்ணை செக் பண்ணிட்டு வர கதைய சொல்லுவா. ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன். சீதா கூப்பிட்டேன். ஐயா கொஞ்சம் இருங்க. குட் மார்னிங் பாஸ். ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அந்த சீனாக்காரன் செக் கொடுத்த விஷயம்? அத சொல்லையா? சீதாவுக்கு மாலக்கண்ணா. சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு முன்னாலேயே கேன்சல் அப்படின்னு நானே சொல்லிருப்பேன். ஆமா, அவங்களுக்கு மாலக்கண்ணன் உங்களுக்கு யார் சொன்னது? அந்த ஒன்றரை கண்ணு இப்பதான் போன் பண்ணி சொன்னா. யாரு? அந்த குத்து மதிப்பா பார்த்து அன்னைக்கு குத்து சண்டை போட்டாலே அவளா? ஆமா, அதனாலதான் சீதா திரும்ப டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்ணிக்கலாம். என்ன இன்னும் வரல? போன்ல என்ன பேசுறது? நேர்லயே போறேன்.